வணக்கம். ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும், ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது. நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம். இது ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளில் 12 லக்னங்கள் மாறிவரும். அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது. இது ஒருவரின் குணநலன்கள், உடல் அமைப்பு, மனோபலம், செயல்பாடு, ஆயுள், எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது. ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும். ஒரு ராசியில் சந்திரன் சுமார் 2.25 நாட்கள் இருப்பார். சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை, எண்ண ஓட்டங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும். தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன், சிந்தனை, செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது. ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே. ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும். உதாரணத்திற்கு, ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும். எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம். இப்போது 12 லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். துலாம் லக்னமும் கும்பராசியும் கொண்டவர்கள் இயற்கையிலேயே மிகவும் நிதானமான மற்றும் அழகான குணாதிசயங்களை கொண்டிருப்பார்கள். இவர்களிடம் சுக்கிரனின் கவர்ச்சியும் சனியின் ஆழமான சிந்தனையும் ஒருங்கே அமைந்திருப்பதால் மற்றவர்களை எளிதில் கவரும் ஆற்றல் இவர்களுக்கு பிறவியிலேயே உண்டு. எந்த ஒரு விஷயத்திலும் சமநிலையை கடைபிடிப்பதில் இவர்கள் வல்லவர்கள். அதே சமயம் சமூக நலனில் மிகுந்த அக்கறை கொண்டிருப்பார்கள். சமுதாயத்தில் ஒரு கௌரவமான இடத்தை பெற வேண்டும் என்ற லட்சியம் இவர்களிடம் எப்போதும் அனலாக தகதகத்து கொண்டிருக்கும். எதையும் மேலோட்டமாக பார்க்காமல் அதன் வேர் வரை சென்று ஆராயும் குணம் இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரமாகும். கடினமான சூழல்களையும் தனது புத்திசாலித்தனத்தால் மிக எளிதாக கையாண்டு வெற்றி பெறுவதில் இவர்கள் வல்லவர்கள். தன்னை சுற்றியுள்ளவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் இவர்களுக்கு நண்பர்கள் வட்டம் மிகவும் பெரிதாக இருக்கும். யாருக்காகவும் தன் கொள்கைகளை மாற்றிக்கொள்ளாத பிடிவாத குணம் சில நேரங்களில் இவர்களுக்கு பலமாகவும் சில நேரங்களில் பலவீனமாகவும் அமையும். மொத்தத்தில் இவர்கள் ஒரு ஆளுமைமிக்க மனிதர்களாகவே சமுதாயத்தில் எப்போதும் பார்க்கப்படுவார்கள். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இவர்கள் ஒரு தூணாக இருந்து அனைவரையும் அரவணைத்துச் செல்லும் பண்பு கொண்டவர்கள். அன்பிற்கும் பாசத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் இவர்கள் குடும்பத்தில் எப்போதும் ஒரு அமைதியான சூழல் நிலவ வேண்டும் என்று விரும்புவார்கள். பெற்றோர்களிடம் மிகுந்த மரியாதையும் உடன் பிறந்தவர்களிடம் ஒரு தோழமையான உறவையும் இவர்கள் பேணுவார்கள். குடும்பத்திற்காக எவ்வளவு தியாகம் செய்யவும் இவர்கள் தயங்க மாட்டார்கள். ஆனால் பிரதிபலனாக கொஞ்சம் அன்பையும் அங்கீகாரத்தையும் எதிர்பார்ப்பார்கள். வீட்டின் பொருளாதார நிலையை உயர்த்துவதற்காக அல்லும் பகலும் உழைக்கும் குணம் கொண்ட இவர்கள் மற்றவர்களின் கஷ்டங்களைக் கண்டு உருகும் குணம் கொண்டவர்கள். உறவினர்கள் மத்தியில் இவர்களுக்கு ஒரு தனி மரியாதை எப்போதும் இருக்கும். ஏனென்றால் இக்கட்டான நேரத்தில் முதலில் வந்து நிற்பது இவர்களாகத்தான் இருக்கும். வாழ்க்கை துணையுடன் சில கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அதை தங்களின் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையால் மிக எளிதாக சரி செய்து விடுவார்கள். குடும்ப ஒற்றுமைக்காக பல விஷயங்களை மென்று விழுங்கும் பக்குவம் இவர்களிடம் காலப்போக்கில் தாளாகவே வந்துவிடும். இவர்களின் வழிகாட்டுதலால் குடும்பம் ஒரு சீரான பாதையில் முன்னேறும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை இவர்களுக்கு கலைநயமும் தொழில்நுட்பமும் கலந்த துறைகள் மிகவும் லாபத்தை தரும். பழைய முறைகளையே பின்பற்றுவதை விட காலத்திற்கு ஏற்றவாறு மாற்றங்களை செய்வதில் இவர்கள் மிகவும் கில்லாடிகள் என்று சொல்லலாம். கூட்டாளிகளுடன் இணைந்து தொழில் செய்வதை விட தனியாக தொழில் செய்வதே இவர்களுக்கு பெரும் லாபத்தையும் மன நிம்மதியையும் தரும்.
இவர்களிடம் வேலை செய்யும் பணியாளர்களை மிகவும் கண்ணியமாக நடத்துவார்கள். ஆனால் வேலையில் சிறு தவறு நடந்தாலும் அதை சகித்துக் கொள்ள மாட்டார்கள். இவர்களின் நிர்வாகத்திறன் மிகவும் அபாரமானது என்பதால் நஷ்டத்தில் ஓடும் தொழிலை கூட தனது கடின உழைப்பால் லாபத்திற்கு மாற்றிக் காட்டுவார்கள். குறுக்கு வழியில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு ஒருபோதும் வராது. மாறாக நேர்மையான வழியில் உழைப்பதையே விரும்புவார்கள். சந்தையில் நிலவும் போட்டிகளை சமாளிக்க தேவையான புத்திசாலித்தனம் இவர்களுக்கு இயற்கையிலேயே உண்டு. அழகு சாதனப் பொருட்கள், ஆடை ஆபரணங்கள் அல்லது நவீன தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளில் இவர்கள் பெரும் வெற்றி பெறுவார்கள். செய்யும் தொழிலே தெய்வம் என்று நினைத்து உழைப்பதால் இவர்களுக்கு தொழில்துறையில் எப்போதும் ஏறுமுகம்தான் இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் இவர்களுக்கு எப்போதும் ஒரு தனி இடமும் மரியாதையும் கிடைப்பது உறுதி. கொடுக்கப்பட்ட வேலையை மிகச் சரியாக குறித்த நேரத்திற்கு முன்னதாகவே முடித்துத் தரும் பழக்கம் கொண்டவர்கள் இவர்கள். மேலதிகாரிகளின் நம்பிக்கையை பெறுவதில் இவர்களுக்கு பெரிய சிரமம் இருக்காது என்பதால் பதவி உயர்வுகள் இவர்களை தேடி வரும். சக ஊழியர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கி அவர்களை வழிநடத்தும் ஒரு சிறந்த தலைவராக இவர்கள் விளங்குவார்கள். ஒரு வேலையை தொடங்குவதற்கு முன்னால் அதன் சாதக பாதகங்களை முழுமையாக ஆராய்ந்துவிட்டு திட்டமிடுவார்கள். இவர்களின் சுறுசுறுப்பை கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். அதே சமயம் இவர்களின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் சிலர் திணறுவார்கள். அரசு வேலைகளுக்காக முயற்சி செய்பவர்களுக்கு கடின உழைப்பிற்கு பின் நிச்சயம் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். வேலையில் இடமாற்றம் ஏற்பட்டாலும் அதை ஒரு வாய்ப்பாக கருதி புதிய சூழலில் தங்களை தகவமைத்துக் கொள்வார்கள். பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் இவர்களை தேடி வரும் அளவிற்கு இவர்களின் உழைப்பு மிகவும் நேர்த்தியாக இருக்கும். வேலையில் சில சூழ்ச்சிகளை சந்திக்க நேரிட்டாலும் தங்களின் திறமையால் அனைத்தையும் முறியடித்து முன்னேறுவார்கள். பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது இவர்கள் வாழ்க்கையின் முற்பகுதியை விட பிற்பகுதியில் அதிக வசதி வாய்ப்புகளை பெறுவார்கள். தேவையற்ற செலவுகளை தவிர்த்து சேமிப்பில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள் என்பதால் இவர்களின் கையிருப்பு எப்போதும் குறையாது. ஆனாலும் உறவினர்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் சில நேரங்களில் தாராளமாக செலவு செய்து விடுவார்கள். இவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலம் பணம் வருவதை விட தங்களின் சொந்த உழைப்பால் வரும் வருமானமே நிலைத்து நிற்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் சில ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் அதை அடைவதற்கு சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். கடன்களை வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அப்படியே வாங்கினாலும் அதை சீக்கிரம் அடைத்து விடுவார்கள். ஆடம்பர பொருட்களுக்காக செலவு செய்வதை விட பயனுள்ள முதலீடுகளில் பணத்தை செலுத்துவது இவர்களுக்கு புத்திசாலித்தனமாக அமையும். கையில் எப்போதும் ஒரு அவசர தேவையை பூர்த்தி செய்யும் அளவிற்கு பணத்தை வைத்திருப்பார்கள். எப்போதுமே பொருளாதார ரீதியாக யாரையும் சார்ந்திருக்கக்கூடாது என்பதில் இவர்கள் மிகவும் உறுதியாக இருப்பார்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இவர்கள் எப்போதும் தங்களின் உடலை பேணுவதில் அதிக ஆர்வம் காட்ட வேண்டும். உணவு விஷயத்தில் இவர்கள் கட்டுப்பாடாக இருப்பது மிகவும் அவசியம். ஏனென்றால் ஜீரணக் கோளாறுகள் வர வாய்ப்புள்ளது. அதிகமான மன அழுத்தம் இவர்களின் உடலை பாதிக்கக்கூடும் என்பதால் அவ்வப்போது தியானம் அல்லது யோகா செய்வது இவர்களுக்கு நல்லது. சரியான நேரத்திற்கு உணவு உட்கொள்வதும் போதுமான அளவு ஓய்வு எடுப்பதும் இவர்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். எலும்பு மற்றும் மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருக்க கால்சியம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வது அவசியமாகும். இவர்களுக்கு கோபம் வரும்போது இரத்த அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள பழக வேண்டும். அவ்வப்போது இயற்கை எழில் கொஞ்சம் இடங்களுக்கு சென்று வருவது இவர்களுக்கு மனதிற்கும் உடலிற்கும் புத்துணர்ச்சியை தரும். உடற்பயிற்சியை தினசரி வழக்கமாக மாற்றிக்கொண்டால் நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் இவர்கள் வாழ முடியும். தங்களின் உடலை பராமரிப்பதில் இவர்கள் காட்டும் அக்கறை இவர்களை எப்போதும் இளமையாக வைத்திருக்கும். முறையான மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொள்வது பிற்கால பாதிப்புகளை தவிர்க்க இவர்களுக்கு பெரிதும் உதவும். பிள்ளைகள் விஷயத்தில் இவர்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இவர்களின் குழந்தைகள் இவர்களின் பேச்சை கேட்டு நடப்பவர்களாகவும் கல்வி மற்றும் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்குபவர்களாகவும் இருப்பார்கள். பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக இப்போதே திட்டமிட்டு சேமித்து வைக்கும் பழக்கம் இவர்களிடம் இருக்கும். குழந்தைகளுக்கு சுதந்திரம் கொடுக்கும் அதே வேளையில் அவர்கள் தடம் மாறி போகாமல் இருக்க கண்காணிக்கும் பக்குவமும் இவர்களுக்கு உண்டு. பிள்ளைகளின் திறமைகளை கண்டறிந்து அதை ஊக்குவிப்பதில் இவர்கள் பெரும் பங்கு வகிப்பார்கள். குழந்தைகள் வளர்ந்த பிறகு இவர்களுக்கு பெரும் புகழையும் கௌரவத்தையும் தேடித் தருவார்கள் என்பது உறுதி. பிள்ளைகளுடன் நேரத்தை செலவிடுவதை இவர்கள் ஒரு வரமாக கருதுவார்கள். சில நேரங்களில் குழந்தைகளிடம் கண்டிப்பு காட்டினாலும் அது அவர்களின் நலத்திற்காகத்தான் என்பதை பிள்ளைகள் புரிந்து கொள்வார்கள். இவர்களின் கனவுகளை பிள்ளைகள் நிறைவேற்றுவார்கள் என்பதில் சந்தேகமில்லை. முதுமை காலத்தில் பிள்ளைகளின் அரவணைப்பும் ஆதரவும் இவர்களுக்கு பூரணமாக கிடைக்கும். மொத்தத்தில் குழந்தை செல்வத்தால் இவர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக மாறும். பயணங்கள் செய்வதில் இவர்களுக்கு அலாதி பிரியம் உண்டு. குறிப்பாக புதிய இடங்களை ஆராய்வதிலும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பார்ப்பதிலும் ஆர்வம் காட்டுவார்கள். தொழில் நிமித்தமாக அடிக்கடி வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் இவர்களை தேடி வரும். இவர்களின் பயணங்கள் எப்போதும் பயனுள்ளதாகவும்
ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுப்பதாகவும் அமையும். ஆன்மீக பயணங்களில் இவர்களுக்கு அதிக ஈடுபாடு இருக்கும். அதன் மூலம் மன அமைதியை பெறுவார்கள். நண்பர்களுடன் சேர்ந்து சுற்றுலா செல்வது இவர்களுக்கு ஒரு பெரிய மன அழுத்த விடுதலையாக இருக்கும். பயணங்களின் போது புதிய மனிதர்களின் அறிமுகம் கிடைப்பதும் அதன் மூலம் இவர்களின் தொழில் வளர்ச்சி அடைவதும் நடக்கும். வாகனங்களை ஓட்டும்போது எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். வேகம் இவர்களுக்கு பிடித்தாலும் விவேகம் அவசியம். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் இவர்களுக்கு பெரிய பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. ஒருமுறை சென்ற இடத்திற்கு மீண்டும் செல்வதை விட புதிய இடங்களுக்குச் சென்று புதிய அனுபவங்களை பெறுவதையே விரும்புவார்கள். இவர்களின் வாழ்க்கையில் பயணங்கள் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகவும் லாபம் தரவதாகவும் இருக்கும். முடிவாக சொல்லப்போனால் துலாம் லக்னமும் கும்பராசியும் கொண்டவர்கள் ஒரு அபூர்வமான ஆற்றல் கொண்டவர்கள். இவர்களின் விடாமுயற்சியும் தெளிவான சிந்தனையும் இவர்களை வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்திற்கு நிச்சயம் கொண்டு செல்லும். மற்றவர்கள் இவர்களை புரிந்து கொள்ள சற்று காலம் எடுத்தாலும் இவர்களின் உண்மையான அன்பு ஒரு நாள் வெளிப்படும். சில நேரங்களில் ஏற்படும் பிடிவாத குணத்தையும் அவசரத்தையும் மட்டும் குறைத்து கொண்டால் இவர்களை வெல்ல எவராலும் முடியாது. இறை நம்பிக்கை இவர்களுக்கு எப்போதும் ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும். சமூகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற இவர்களின் எண்ணம் இவர்களை ஒரு சிறந்த மனிதராக காட்டும். எதையும் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை இவர்களின் இரத்தத்தில் ஊறிய ஒன்று. துன்பங்கள் வரும்போது துவண்டு போகாமல் அதை ஒரு சவாலாக ஏற்று முறியடிக்கும் குணம் கொண்டவர்கள். இவர்களின் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு பாடமாகவும் உதாரணமாகவும் அமையும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. தன் குடும்பத்தையும் தன்னையும் ஒரு சேர உயர்த்தும் வல்லமை படைத்த இவர்களின் எதிர்காலம் எப்போதும் பிரகாசமாகவே இருக்கும். எத்தகைய தடைகளையும் தகர்த்தெறிந்து ஒரு சிகரத்தை தொடும் ஆற்றல் கொண்ட இவர்களின் வாழ்நாள் முழுதும் சாதனைகள் நிறைந்ததாகவே அமையும். நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.